வணக்கம் நண்பர்களே, சிறப்பு நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இரண்டு முக்கியமான தலைப்புகளில் இன்றைக்கு 2 அமர்வுகளாக இதை நம்ம பேசுறோம். முதல் அமர்வில் முள்ளிவாய்க்காலில் இனப்படுகொலை நடந்து 8 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. இந்த 8 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழர்களுக்கு அங்கே நீதி நியாயம் கிடைத்திருக்கிறதா, அவருடைய வாழ்க்கையில குறைந்தபட்ச ஒரு ஏற்றமாவது நடந்திருக்கிறதா அல்லது ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்கிறதா என்பது குறித்து பேச இருக்கின்றோம். இரண்டாவது அமர்வில் திரு ஸ்டாலினுடைய ஒரு குற்றச்சாட்டு, மத்திய அரசாங்கத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகளை, அவர்களுக்கு எதிரான மக்கள் மனநிலையை மறக்கடிப்பதற்கு அல்லது திசை திருப்புவதற்கு தமிழக அமைச்சர்கள் பயன்படுகிறார்களா என்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அது குறித்து இரண்டாவது அமர்வில் பேச இருக்கின்றோம். இந்த முதல் அமர்வில் குறிப்பாக 8 ஆண்டுகளுக்கு பிறகு உலகமே ஒரு பெரிய அளவிற்கு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய ஒரு விஷயம், ஒரு இனப்படுகொலையாக பார்க்கப்பட்ட ஒரே நாளில் அந்த இறுதி போர், இலங்கையினுடைய இறுதி போரில் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட அந்த நாள் இன்றைக்கு 8 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கிறது. சர்வதேச அளவில் அதுக்கான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. அங்கே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு தமிழர்களுடைய நிலையில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஒரு பக்கம் இந்த தினத்தை அனுசரிப்பதற்காக இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட இந்த தினத்தில் அவர்களுடைய நினைவு கூறுவதற்கான நிகழ்வுகளை அங்கு நடத்துவதற்கே பல்வேறு இடர்பாடுகள் இருக்கிற ஒரு சூழலும், இன்னொரு பக்கம் தெற்கு பகுதியில் இதை ஒரு இலங்கையினுடைய புதிய வரலாறு, புதிய இலங்கை பிறந்த நாள் என்பதாக கொண்டாட்டங்கள் நிறைந்ததாக இருக்கிற ஒரு சூழலும் பார்க்கிறோம். அப்படியான ஒரு சூழல்ல ஒரே நாடு ஒரே இனம் அல்லது ஒரே மொழி என்பதாக முன்வைக்கின்ற இந்த திட்டங்கள் எவ்வளவு தூரம் உண்மையாக இருக்க முடியும்? இன்னமும் கசப்புணர்வு மாறாமல் இந்த தினத்தை, லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட தினத்தை புதிய இலங்கை பிறந்த ஒரு கொண்டாட்ட தினமாக அனுசரிக்கிற ஒரு இடத்துல ஒரே விதமான ஒரு பார்வை எப்படி இருக்க முடியும் என்கிற கேள்விகள் எல்லாம் எழுகின்றன. இன்றைக்கு இந்த அமர்வில் நம்மோடு இணைகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார், காங்கிரஸ் கட்சியிலிருந்து மூத்த தலைவர்கள் ஒருவரான திரு கோபண்ணா, இலங்கையிலிருந்து நம்மோடு இணைகிறார் ஊடகவியலாளர் திரு நிக்சன், அமிர்தநாயகம் நிக்சன் நம்மோடு இணைகிறார். விரைவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான நாராயணன் நம்மோடு இணைகிறார். திரு நிக்சன், உங்கள்கிட்ட தொடங்குற 8 ஆண்டுகளை கடந்திருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு இந்த நாள் என்பது மறக்க முடியாத நாளாக தமிழினத்திற்கு ஒட்டுமொத்த சர்வதேசத்திலும் இது ஒரு கணிக்கப்படுகிற ஒரு நாளாக இருக்கிறது. இந்த 8 ஆண்டுகள்ல அரசாங்கங்கள், குறிப்பாக அங்க இலங்கையில ஒரு புதிய அரசாங்கம் உருவாகி இருக்கிறது, 2 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது. சிறிசேனா அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு தமிழர்களுடைய வாக்கு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. இந்த ஆட்சி பொறுப்பு, ஆட்சி மாற்றம் வந்த பிறகு ஏதாவது தமிழர்களுடைய வாழ்வுல மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை கூற முடியாது. ஆனால் மஹிந்த ராஜபக்ச இருந்த போது வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே ஏற்பட்டிருந்த அந்த இராணுவ நெருக்குவாரங்களிலே சற்று இடைவெளி ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு சிறிய ஜனநாயக நடைமுறையிலான செயற்பாடுகளுக்கு அங்கு இடமளித்திருக்கின்றது. ஆனால் மக்கள் எதிர்பார்த்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் இதுவரை இல்லை. குறிப்பாக யுத்தத்தினுடைய பக்க விளைவுகள் என்று சொன்னால் அதிலே ஏராளமான பிரச்சனைகள், குறிப்பாக மீள் குடியேற்றம், காணிகளை படையினர் அபகரிக்கின்ற முறைகள், வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே தமிழர் காணிகள் அபகரிக்கப்பட்டு அங்கே புத்தசிலை வைக்கின்ற விடயங்கள், இவை தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன. ஒன்று. இரண்டாவது, அரசியல் ரீதியான தீர்வு. ஆகவே இந்த 2 விடயங்களுக்கும் அங்கே சரியான முறையிலே தீர்வு இல்லை. கிட்டத்தட்ட மஹிந்த ராஜபக்ச பதவியிலே இருந்த பொழுது எப்படியான ஒரு சூழல் நிலவியதோ அதே போன்று ஒரு நிலைதான் காணப்படுகின்றது. ஆனால் நான் முன்னர் சொன்னது போல இராணுவ ரீதியான நெருக்குவாரங்கள் குறைவாக இருக்கின்றன. ஆனாலும் இராணுவ தலையீடுகள் வடக்கு கிழக்கு மாகாணத்திலே சிவில் கட்டமைப்புகளிலே காணப்படுகின்றன. ஏதோ ஒரு வகையிலே, நேரடியாக இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு வகையிலே இராணுவ கட்டமைப்புகள் காணப்படுகின்றன. இராணுவ முகாம்களை புதுப்பிக்கின்ற அல்லது புதிய முகாம்களை அமைக்கின்ற வேறு திட்டங்கள் கூட நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆகவே ஆட்சி மாற்றம் என்பது ஒன்று. ஆனால் அந்த ஆட்சி மாற்றத்தின் மூலமாக நீங்கள் கேள்வியிலே குறிப்பிட்டது போல தமிழ் மக்களுடைய வாழ்விலே மாற்றங்கள் என்று சொல்லும்படியாக எதுவும் இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இப்ப வடக்கை பொறுத்த வரைக்கும் காணாமல் போனவர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது? அது ஒரு முக்கியமான கோரிக்கையா இருந்தது, தமிழர்களுடைய கோரிக்கையாக. சிறிசேனா அரசாங்கத்திற்கு வாக்களிக்கும் போதும் கூட இவையெல்லாம் உடனடியாக கவனிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த கோரிக்கைகள் நிபந்தனைகளாக வைக்கப்பட்டது. அதுல காணாமல் போனவர்களுடைய நிலை,
அது என்ன அளவில் இருக்கிறது? காணிகளை திருப்பி அளிப்பது, அவர்களுடைய நிலங்களை திருப்பி அளிப்பது அப்படிங்கிறதுல என்ன பிரச்சனைகள் இருக்கிறது? ராணுவத்தினுடைய கட்டுப்பாடு குறைந்திருக்கிறது, நெருக்கடி குறைந்திருக்கிறதுன்னு சொல்லலாம், ஆனால் மாற்றம் இல்லை அப்படிங்கிறீங்க. இந்த 2 விஷயம் தான் முக்கியமா அங்க முன்வைக்கப்படுற விஷயங்களா இருக்கிறது. அதுல என்ன சிக்கல்கள் இருக்கு? குறிப்பாக இந்த காணாமல் போனோர் விடயம் தொடர்ச்சியாகவே அந்த பிரச்சனை இருக்கின்றது. கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக அந்த காணாமல் போனோருடைய உறவினர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். காணிகளை மீட்பதற்கான போராட்டம் கூட நடைபெற்று வருகின்றது. இதுவரை சரியான தீர்வுகள் அங்கே முன்வைக்கப்படவில்லை. நான் முதல் சொன்னது போல யுத்தத்தினுடைய பக்க விளைவுகள் தான் இவை. காணாமல் போனோர் விடயத்திலே அரசாங்கம் பொறுப்பு கூற அச்சம் அடைகின்றது, பொறுப்பு கூறுவதற்கு தயங்குகின்றது. குறிப்பாக ஜெனீவா மனித உரிமை சபையினுடைய தீர்மானத்துக்கு அமைவாக இந்த காணாமல் போவோரை கண்டறிவதற்கான இந்த விடயங்கள் குறித்து அலுவலகம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்ற ஒரு விதப்பொறியை ஜெனீவா மனித உரிமை சபை செய்திருந்தது. அதற்கு அமைவாக இலங்கை நாடாளுமன்றத்திலே சட்டம் ஒன்றும் நிறைவேற்றப்பட்டது. காணாமல் போவோரை கண்டறிவதற்கான அலுவலகம் ஒன்றை அமைப்பதற்கான சட்டம் மூலம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. ஆனால் நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டம் மூலம் கூட இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அந்த சட்ட மூலத்திலே திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என்று ஜேவிபி கோரிக்கை முன்வைத்திருக்கின்றது. குறிப்பாக இந்த சர்வதேச உதவிகளை பெறுகின்ற என்ற அந்த வாசகம் அங்கே அமைந்திருக்கின்றது. ஆகவே அந்த சர்வதேச உதவிகளை பெறுகின்ற என்ற அந்த வாசகத்தை நீக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை ஜேவிபி முன்வைத்திருக்கின்றது. அதனை அரசாங்கம் ஏற்றிருக்கின்றது. ஆகவே அது திருத்தப்பட இருக்கின்றது. ஆகவே அந்த நிலையிலே அந்த சட்டம் மூலம் அப்படி நடைமுறைக்கு வரவில்லை. ஆனால் அந்த சட்டம் மூலம் விரைவில் நடைமுறைக்கு வரும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பேச்சாளர் வழக்கறிஞர் சுமந்திரன் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார். இதுவரையும் அந்த சட்டம் மூலம் நடைமுறைக்கு வரவில்லை. அடுத்ததாக காணிகளை விடுவிக்கின்ற விடயங்கள் கூட ஜனாதிபதி அங்கே போகின்றார், வருகின்றார், மக்களை சந்திக்கின்றார். காணிகள் குறிப்பிடத்தக்க அளவு விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் விடுவிக்கப்பட்ட காணிகள் பொதுமக்களுடைய குடியிருப்பு காணிகள் அல்ல. அது அரசாங்கத்துக்கு சொந்தமான அல்லது அரசாங்க நிலப்பரப்பு, அது பொதுவான நிலப்பரப்பு. ஆனால் மக்கள் குடியிருக்கின்ற காணிகள் விடுவிக்கப்படவில்லை என்றுதான் மக்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள். ஆகவே 2018க்குள்ள காணிகளை திருப்பி அளிப்பதாக அரசாங்கம் குறிப்பிட்டிருக்குது இல்லையா? அரசாங்கம் கூறுகின்றது காணிகளை விடுவிக்க போகின்றோம் என்று கூறுகின்றது, விடுவிக்கப்பட்ட காணிகளுடைய எண்ணிக்கைகளை கூறுகின்றது. ஆனால் மக்கள் தாங்கள் பூர்வீகமாக வாழ்ந்த பிரதேசங்கள் இன்னமும் விடுவிக்கப்படவில்லை. அங்கே ராணுவ கட்டமைப்புகள் இருக்கின்றன, புதிய ராணுவ முகாம்கள் அமைக்கப்படுகின்றன என்றுதான் மக்கள் கூறுகின்றனர். குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்திலே இன்னமும் சரியான முறையிலே காணிகள் விடுவிக்கப்படவில்லை. யாழ்ப்பாணம் வெளியாம் பிரதேசத்திலே காணிகள் விடுவிக்கப்படவில்லை. அதே போன்று கிழக்கு மாகாணத்திலும் காணிகளை படையினர் அபகரித்திருக்கின்றார்கள். சில காணிகளிலே புத்த சிலை வைக்கப்படுகின்றன. ஆகவே அந்த பிரச்சனைகளுக்கான சரியான தீர்வுகள் இல்லை. அந்த விடயங்களை அரசாங்கம் பொறுப்பு கூற தயங்குகின்றது. அந்த விடயம் தொடர்பாக ராணுவத்தோடு பேச வேண்டும் என்ற கருத்தை பிரதமர் விக்ரமசிங்க கூறுகின்றார். அதற்கு ஏற்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர், எதிர்கட்சி தலைவர் இரா சம்பந்தன் ராணுவ தளபதிகளை, ராணுவ அதிகாரிகளை சந்தித்து பேசியிருந்தார். அவர்கள் சொல்லியிருந்தார்கள் ஜனாதிபதி இணங்கினால் நாங்கள் காணிகளை விடுவிப்போம் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் ஜனாதிபதி சொன்னார் ராணுவம் சம்மதிக்கவில்லை என்று ஜனாதிபதி கூறுகின்றார். ஆகவே மாறி மாறி ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுகின்றார்கள். ஆனால் இன்னமும் சரியான முறையிலே காணிகள் விடுவிப்பதற்கான எந்த ஒரு சரியான சட்ட ஒழுங்குகளும் இல்லை. வெறுமனே யுத்தத்தின் பிரிதான காலகட்டத்திலும் கூட மக்கள் இப்படியான இடம்பெயர்ந்து வாழுகின்ற அல்லது தங்களுடைய பிரதேசங்களை நிம்மதியாக வாழ முடியாத ஒரு அவலமான சூழ்நிலை தான் இங்கே தொடர்ச்சியாக இருக்கின்றது. இப்ப வடக்கு மாகாண முதலமைச்சர் இதுல எதுவும் தலையிட்டு அவரால் எதுவும் செய்யக்கூடிய சூழல் இல்லையா? திரு விக்னேஸ்வரன் உள்ளிட்டவர்கள் இதற்கான முயற்சிகள் எடுக்கும் போது அதற்கு போதுமான ஆதரவு மத்திய அரசுல இருக்கிறதா, இலங்கை அரசாங்கத்துல இருக்கிறதா, அல்லது வெளியிலிருந்து வர்ற சர்வதேச அழுத்தங்கள் இதற்கு தேவையா இருக்குன்னு நீங்க பாக்குறீங்களா? உங்களுக்கு தெரியும், மாகாண சபை முறை என்பது 13வது திருத்தச் சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது. இலங்கை இந்திய உடன்படிக்கை மூலமாக 1987ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அந்த மாகாண சபை முறையிலே அதிகாரங்கள் எதுவும் இல்லை என்று அன்றைய தினமே விடுதலை புலிகளும் மற்றும் தமிழ் தலைவர்களும் நிராகரித்து விட்டார்கள். இப்போது கூட சிங்கள அரசியல் கட்சிகள் கூட அந்த மாகாண சபைக்கு எந்த அதிகாரம் இல்லை என்று கைவிரிக்கின்றார்கள். ஆகவே இந்த நிலையிலே வடமாகாண சபை என்பது வெறுமனே ஒரு மாகாண சபையாக இயங்குகிறதே தவிர அவர்கள் தத்துணிவோடு செயல்படக்கூடிய அதிகாரங்கள் எதுவுமே அங்கே இல்லை. ஆகவே இதிலே முதலமைச்சர் விக்னேஸ்வரன் தலையிட்டு செய்வதற்கு எதுவுமே இல்லை. அவர் கோரிக்கையை விடுக்கின்றார் மத்திய அரசாங்கத்துக்கு, ஜனாதிபதியை சந்திக்கின்றார், பிரதமரை சந்திக்கின்றார், கோரிக்கை விடுக்கின்றார். ஆனால் அரசாங்கம் அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை. அரசாங்கமும் அதை ராணுவத்தினுடைய பொறுப்பிலே விட்டிருக்கின்றது. ராணுவம் பதில் சொன்னால்தான் அங்கே எதுவும் நடைபெறும் என்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இன்னொரு விடயம் நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த வட
வடக்கு மாகாணம் என்று நீங்கள் கேட்டிருந்தீர்கள். கிழக்கு மாகாணம், வடக்கு கிழக்கு மாகாணத்தில் தான் பிரச்சனை. ஆனால் சமீப காலமாக கிழக்கு மாகாணம் என்பது பேசப்படாத நிலைமையாக காணப்படுகின்றது. கிழக்கு மாகாணம் ஏதோ சமாதான பூமியாக மாறிவிட்டது என்ற ஒரு தோற்றப்பாட்டை இந்த நல்லாட்சி அரசாங்கம் செய்து வருகின்றது. உண்மையிலேயே வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் கிழக்கு மாகாணத்திலும் காணப்படுகின்றன. ஆனால் தற்போது இந்த இனப்பிரச்சனையுடைய வடிவத்தை, அதனுடைய நீளத்தை இந்த நல்லாட்சி அரசாங்கம் சுருக்கி இருக்கின்றது. வடமாகாண சபையோடு மட்டுப்படுத்தி இருக்கின்றது. காணி அபகரிப்பு, காணியை விடுவிக்கின்ற பிரச்சனை, அரசியல் கைதிகள் பிரச்சனை, காணாமல் போன பிரச்சனை கூட இந்த வடமாகாணத்தோடு மாத்திரமே ஒப்பிட்டு பார்க்கின்றார். உண்மையிலே கிழக்கு மாகாணத்திலும் அத்தனை பிரச்சனைகளும் இருக்கின்றன. ஆகவே இந்த நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய வருகையோடு இந்த கிழக்கு மாகாணம் என்ற நிலைமை விடுபட்டு வடக்கு மாகாணம் என்ற நிலைமையாக மாற்றப்படுகின்றது கூட ஒரு எச்சரிக்கையாக, ஒரு ஆபத்தாகத்தான் தமிழ் மக்கள் பார்க்கின்றார்கள். ஆகவே எந்த விதமான மாற்றங்கள் அல்லது செயற்பாடுகள் என்பது இல்லை. வடமாகாண முதலமைச்சர் இதில் எதுவும் செய்ய முடியாத நிலையோடு தான் காணப்படுகின்றார். தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் இணைப்பில் இருங்க திரு ரவிக்குமார். உங்களோட பார்வையில் தொடர்ந்து நீங்கள் இங்கே இருக்கிற அகதிகளோடும் தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்கீங்க. இலங்கையில் இப்போ தமிழர்களுடைய நிலைப்பாடு இந்த 8 ஆண்டுகளில் குறைந்தபட்சமாக ஏதாவது செய்ய முடிந்திருக்கிறதா? இந்தியா போன்ற நாடுகளுடைய அழுத்தம் கொடுத்து ஏதாவது அதில் நடத்த முடிந்திருக்கிறதா? இல்லை என்னெல்லாம் நம்ம இன்னும் தவற விட்டுருக்கிறோம் அப்படின்னு? இந்த 8 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா, அதுவும் இன்றைக்கு நடக்கிற அந்த சம்பவங்கள், அதை பற்றிய தகவல்கள் எல்லாம் பார்த்தா 1977க்கு முன்பு இருந்த ஒரு இலங்கைக்கான அந்த சூழலுக்கு அங்கே போயிருக்கோ அப்படின்ற ஒரு அச்சம் தான் நமக்கு ஏற்படுது. ஏன்னா குறைந்தபட்ச உரிமைகள் கூட அவங்களுக்கு மறுக்கப்படுது. இன்னைக்கு முள்ளிவாய்க்கால் படுகொலைகளை நினைவு கூறுவதற்கு, அங்கு அவர்கள் கண்ணீர் வடிப்பதற்கு நீதிமன்றத்தின் மூலமாக தடை விதிக்கப்படுது. இது இந்த 8 ஆண்டுல இல்ல, இந்த ஆண்டு புதிதாக இந்த பிரச்சனை வந்தது. இருந்தாலும் அதை மீறி செய்தார்கள். இன்றைக்கு செய்ய முடியாத அளவுக்கு தடை விதித்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அண்மையில் தான் நம்முடைய இந்திய பிரதமர் அங்கே போயிட்டு வந்தார். அந்த சமயத்தில் இதே வடக்கு மாகாண முதல்வர், அவங்க மற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர்கள் ஒரு முறைப்பாட்டை இந்திய பிரதமர்கிட்ட கொடுத்தாங்க. என்னன்னா, வடக்கு கிழக்கு இரண்டையும் ஒருங்கிணைந்த பிரதேசமாக அறிவிக்கிறதுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்கணும். ஏன்னா அது இந்திய இலங்கை உடன்பாட்டில் ஒரு அம்சம். வடக்கு கிழக்கும் ஒருங்கிணைந்த பிரதேசம் என்பது ஒரு அம்சம். ஆனால் அந்த இந்திய இலங்கை உடன்பாடு என்பது சர்வதேச நியதிகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட, ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் ஜெயவர்தன் அவர்களும் கையொப்பமிட்டு மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம். அது சர்வதேச நியதிகளுக்கு, சட்டங்களுக்கு உட்பட்ட ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை ஒரு நாடு தன்னிச்சையாக ரத்து செய்ய முடியாது, எந்த ஒரு சர்வதேச ஒப்பந்தத்தையும். ஆனால் அவர்கள் அங்கே இருக்கிற நீதிமன்றத்தை பயன்படுத்தி வடக்கு கிழக்கை பிரிச்சாங்க. இன்னைக்கு அதுவே அந்த ஒப்பந்தத்தை மீறுகிற ஒரு செயல். இன்னைக்கு அதை நீங்கள் மீண்டும் அதை வலியுறுத்துங்கன்னு இவங்க சொல்றாங்க. இன்னைக்கு திரு நிக்சன் அவர்கள் சொன்னதில் 2 பகுதியை சொன்னார், வடக்கு கிழக்கு 2 பகுதிகளை சொன்னார். அதில் மலையக பகுதி இன்னைக்கு விடுபட்டதாகவே இருக்கு. மலையக பகுதி மக்களும் இந்த போரில் பாதிக்கப்பட்டார். அங்கே இருக்கிற பல நூற்றுக்கணக்கான இளைஞர்களும் அந்த போரில் பங்கெடுத்து அவங்க உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறார்கள். இங்கே மலையக தமிழர்களையும் இவங்க தனக்குள்ளே உள்ளடக்கி அங்கே இருக்கிற தமிழர்கள் பேச வேண்டிய அவசியம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அதையும் அவங்க பண்ணோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இந்திய பிரதமர் போய் மலையக தமிழர்கள்ட்ட நேராக உரையாடுறார். இந்தியாவிலேருந்து போன பிரதமர் யாருமே அது வரைக்கும் நேரடியாக அங்கே போகல. அப்படி தமிழர்களுடைய பிரச்சனைங்கிறது ஒருங்கிணைந்ததாக எல்லாராலும் முன்னெடுக்கப்பட வேண்டும். அது இன்னைக்கு அது மட்டுமல்ல, அவங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிற இந்த காணி பிரச்சனை, நிலம் இராணுவத்திலிருந்து மீட்கப்படுகின்ற பிரச்சனைங்கிறது, மற்ற அவர்களுடைய உரிமை பிரச்சனை, இது ஒரு பக்கம். ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஏதோ அவங்களுடைய நலத்திட்டங்கள் சார்ந்த விஷயங்கிற மாதிரி இந்த அரசாங்கங்கள், இலங்கை அரசாங்கம் இருந்தாலும் சரி, அதுக்கு ஒத்தாசையா இருக்கிற இந்திய அரசாங்கம் இருந்தாலும் என்ன செய்யறாங்கன்னா, தமிழர்கள் பிரச்சனைங்கிறது ஏதோ வெல்ஃபேர் இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. ஏதோ வெறும் அவங்களுக்கான சார்ந்த விஷயமா, அவங்களுடைய அரசியல் உரிமை சார்ந்த பிரச்சனைகளை இவங்க யாருமே கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. எனவே அந்த அரசியல் பிரச்சனை என்பது முற்றாக அதிலிருந்து ஒதுக்கப்படுகிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதை வலுவாக இன்றைக்கு அங்கே இருக்கிற தமிழர் அமைப்புகள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. அது அவங்க மட்டும் வலியுறுத்தினா போதாது, அவங்களுக்கு சர்வதேச அளவில் அவங்க தன்னுடைய ஆதரவை திரட்டணும். இதில் செய்த மிகப்பெரிய பிழை என்னன்னா, தொடர்ந்து அங்கே வடக்கு மாகாண முதலமைச்சராக இருக்கிற திரு விக்னேஸ்வரன் அவர்களாக இருந்தாலும் சரி, பல்வேறு தமிழர் பிரதிநிதிகளாக இருந்தாலும் சரி, என்னன்னா தமிழ்நாட்டில் யாரும் இங்கே இருந்து தலையிடாதீங்க, எங்கள் விஷயத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு தொடர்ந்து இங்கே தமிழ்நாட்டிலிருந்து
யார் அவங்க விலக்கணுமோ அவங்கள விலக்கி இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த ஆதரவே எங்களுக்கு வேணாம்னு சொன்னது இல்ல. அங்க என்ன முரண் வருதுன்னா, இப்ப இன்னைக்கு கூட உங்களுடைய தலைவர் திருமாவளவன் ஒரு கருத்து சொல்றாரு, தனி ஈழம் தான் ஒரே தீர்வு அப்படின்றாரு. ஆனால் அதுல அங்க தமிழ் தேசிய கூட்டமைப்புல அதுல வேறுபட்ட ஒரு கருத்து இருக்கிறது. சம்பந்தன் உள்ளிட்டவர்கள்லாம் ஒருங்கிணைந்த இலங்கைக்குள்ள அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரியான இடங்கள்ல அவங்க சொல்ற ஒரு தீர்வுங்கிறது சரியா இருக்க முடியுமா? நம்ம வெளியில இங்கிருந்து பேசுறதுங்கிறது சரியா இருக்கு? இல்ல, நாங்க தீர்வை யாரும் வெளிநாடுகள்ல இருந்து திணிக்க முடியாது. அவங்க ஏன் பேசுறாங்கன்னா, வடக்கு மாகாணத்துல அவங்க அரசாங்கத்துடைய பிரதிநிதிகளாக பங்கேற்கிறாங்க. அப்போ அதுக்கு ஒப்புக்கொண்டு அவர்கள் போய் செயல்படுகிற நேரத்தில் ஒருங்கிணைந்த இலங்கையை தான் அவங்க பேச முடியும். ஆனால் இப்பொழுதும் ஒருங்கிணைந்த இலங்கையில் ஈழம்தான் அதுக்கு தீர்வு என்று பேசுகிற அதை சொல்கிற அடிப்படையான என்ன அம்சங்களை நீங்க குறிப்பிடுறீங்க? தனி ஈழம் தான் ஒரே தீர்வு அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் ஏன் நம்புது? அல்லது என்ன பிரச்சனைகள்? ஒருங்கிணைந்த இலங்கைக்குள்ள அவங்களுக்கான உரிமைகள் முற்றாக கிடைக்காது அப்படிங்கறத தொடர்ந்து நீங்க ஏன் 83க்கு பிறகு எப்படி அங்க ஆயுத போராட்டம் அங்க நடத்துறதுங்கிறது அவங்களுடைய ஆசை காரணமாக இல்லை. அங்க இருக்கிற இளைஞர்கள் ஆயுதம் ஏந்தினது நிர்பந்தம் காரணமாகத்தான். அவர்களுக்கு உரிமைகள் என்பது முற்றாக மறுக்கப்பட்ட காரணத்தினாலதான் அவங்க ஆயுத போராட்டத்தில் தனி ஈழம்ங்கிற கோரிக்கை முன்வைத்து போராட ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அந்த பிரச்சனைகள் அவங்க முன்வைத்த பிரச்சனைகள் தீர்ந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதை விட மோசமான நிலைக்கு இன்றைக்கு அங்க தமிழர்கள் போயிருக்காங்க. அவங்களுக்கு எல்லா உரிமைகளும் மறுக்கப்பட்டு அவங்க இரண்டாம் தர குடிமக்களாக சட்ட ரீதியாகவே மாற்றப்படுகிற ஒரு நிலை இன்னைக்கு இருக்கு. சர்வதேசமும் இன்னைக்கு அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற ஒரு சூழலை பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்தியா இலங்கைக்கு ஆதரவாக இருக்கிற ஒரு சூழலை பார்க்கிறோம். இந்த நிலையில அவங்க திரும்பவும் அங்கேயே இரண்டாம் தர குடிமக்களா அடிமைகளாக வாழ்வதுதான் அவங்களுக்கு சரியானது என்று அங்கே இருக்கிறவர்கள் அங்க இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா வேணா சொல்லலாமே தவிர அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவசியம் இல்லை. இன்னைக்கு ஐநா சபையில இந்த முறை கொண்டு வந்தது தீர்மானத்தை முன்மொழிந்தது அமெரிக்கா தானே. அவங்க பேக் பண்ணி தானே ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாங்க. ஆமா, அந்த லாபியை அவங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்கிறாங்க. இலங்கை அரசு இதுக்காக இந்த காலம் நீட்டிப்பு செய்ய வேண்டும். 2 ஆண்டுகள் கால நீட்டிப்புங்கிறது அதுதான் ரொம்ப ஐநா சபையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அல்லது பெரும்பான்மையான நாடுகள் அதுல அதை அவங்க அனுமதிச்சாங்க. அதுல குறிப்பா இந்தியாவோட ரோல் ரொம்ப முக்கியமான ரோல். அதுக்கு முன்னதான் இங்க இருந்து இந்திய தூதர் அங்க போயிட்டு வந்தாரு. அதெல்லாம் நமக்கு தெரியும். எனவே இந்தியாவுடைய ஆதரவு இல்லாமல் அமெரிக்கா தீர்மானம் அங்க நிறைவேறி இல்லை. எனவே இவங்கெல்லாம் சேர்ந்துகிட்டு தான் அதை செய்யறாங்க. இந்திய அரசு ஈழத்தமிழர்களுக்கு ஏதோ நலத்திட்ட உதவிகளை அவங்களுக்கு வீடு கட்டி தரேன் அல்லது உங்களுக்கு இண்டஸ்ட்ரி தரேன், சாலை போட்டு தரேன் அப்படின்னு அவங்கள ஏதோ கையேந்திகளாக இங்க எப்படி இங்க இருக்கிற மக்களை கருதுறாங்களோ அப்படி கருதுறதை விட அவங்களுக்கான அரசியல் உரிமைகளை குறிப்பாக இன்றைக்கு அவர்களே கேட்டிருக்காங்க. வடக்கு கிழக்கு இணைப்பு என்பதை ஒருங்கிணைந்த பகுதியாக நீங்க அறிவிக்கிறதுக்கு நீங்க முயற்சி. ஏன்னா அந்த ஒப்பந்தத்திலே இருக்க இந்தியாவுக்கு அது அவமானம் இல்லையா? அந்த ஒரு தரப்பா அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்திருக்கிறது. இன்னைக்கும் கச்சத்தீவு ஒப்பந்தத்தை நம்ம மதிச்சுட்டு இருக்கோம். அது சர்வதேச ஒப்பந்தம், அதை நம்ம மீற முடியாது என்று இந்திய அரசு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா? அப்போ அங்க ஒரு தரப்பா எப்படி ஒரு தள பட்சமாக அவர்கள் மீறினார்கள். அதை கேட்க வேண்டிய கடமை இங்க இந்திய அரசுக்கு இருக்கு இல்லையா? அதை தான் அவங்க கேட்கிறாங்க. இன்னைக்கு தமிழர்கள் வைக்கிற கோரிக்கையாவது இந்திய அரசு நிறைவேற்றுவதற்கு குரல் கொடுக்க வேண்டும். அதுதான் இன்னைக்கு முக்கியமானது. அவங்களுடைய அரசியல் கோரிக்கைகள், அரசியல் உரிமைகள் என்பதுதான் முதன்மையானது. தொடர்ந்து பேசலாம். திரு கோபன், உங்கள்கிட்ட முதல் கட்ட கருத்தா கேட்டுக்கிறேன். அரசியல் உரிமையை பெறுவதில் இன்னைக்கும் அரசுகளுடைய, குறிப்பா இந்தியாவில் இருக்கிற அரசுகள், மத்திய அரசு அவர்களுக்கு ஒரு நலத்திட்டங்களை செய்வதாக நினைக்கிறாங்க. ஏன்னா நீங்க யூபி அரசாங்கத்திலையும் 50,000 வீடுகள் கட்டி தருவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை அங்க குறிப்பிட்டீங்க. ஆனால் அடிப்படையில் அவர்களுக்கான உரிமையை பெற்றுத் தருவது, அரசியல் உரிமையை பெற்றுத் தருவது என்பதுதான் தேவையாக இருக்கிறது. ஆனால் அந்த பார்வை வரவே இல்லை அப்படிங்கிற ஒரு இந்த இலங்கை தமிழர் பிரச்சனை என்பது நான் விரிவா போல சுருக்கமாக சொல்றேன். 1947 83 வரைக்கும் ஜூலை எக்ஸ்ப்ளோஷன், ஜூலை கலவரம், அதற்கு முந்தி இருந்த நிலைமை தமிழ் யுனைடெட் லிபரேஷன் ஃப்ரண்ட், அமிர்தநாயகம் செல்வா ஜனநாயக முறையில் அந்த அமைப்பில் அவங்க உரிமைகளுக்காக போராடினாங்க. இந்த கலவரத்திற்கு பிறகு போராளிகள் போன்ற பல அமைப்புகள் அதற்கு பிறகு இறுதியாக ஒரு கட்டத்தில் பல குழுக்களாக போரிட்ட சமயத்தில் 87 ஜெயவர்தனா ராஜீவ்காந்தி ஒப்பந்தம் ஏற்பட்டது. அந்த ஒப்பந்தம் தான் இன்னைக்கு தமிழர்களுக்கு ஏதாவது உரிமையை, நாம் அரசியல் உரிமைகளை பெற்று தந்திருக்கிறோன்னு சொன்னால் அந்த ஒப்பந்தம் தான் அடிப்படை. அந்த அடிப்படையில் தான் 13வது திருத்தம் வந்தது. அதை இன்னும் கூடுதலாக பெற வேண்டும் என்று விரும்பினோம். ஆனால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் இன்னும் 13+ என்றெல்லாம் பேசினோம். ஆனால் நடைமுறையில் அந்த அரசு அதற்கு இணங்கவில்லை. இந்த ஒப்பந்தத்தில் பார்த்தீங்கன்னா நண்பர் ரவிக்குமார் சொன்ன மாதிரி வடக்கு கிழக்கு மாகாணம் இணைக்கப்பட்டு
தமிழ் தாயக பகுதி உருவாக்கப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தில் உருவாக்கப்பட்டு பிறகு தேர்தல் ஒரு ரெஃபரண்டம் மூலமாக அதை மேலும் உறுதி செய்யலாம் என்று சொன்னோம். ஆனால் அந்த நாட்டினுடைய நீதிமன்றம் அது வந்து மிகப்பெரிய கொடுமை தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்டு அந்த லிங்கேஜை அவங்க ரத்து செய்து விட்டார்கள். அதற்கு பிறகு வடக்கு தனியாக கிழக்கு தனியாக பிரித்து தமிழர்களை பிரித்தாளுகிற சூழ்ச்சியில் அந்த இலங்கை அரசு வெற்றி பெற்று விட்டது. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு ராஜீவ்காந்தி படுகொலை, அதற்கு பிறகு விஷயம் என்ன ஆயிடுதுன்னா நார்வே வந்தது. நார்வே பேச்சுவார்த்தை இவங்கெல்லாம் பண்ணி இந்தியா அரசு அதில் தலையிடாத ஒரு சூழல் என்ன காரணம்னா இந்த ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2008 வரைக்கும் நார்வே தான் அதில் இன்வால்வ் ஆகிட்டு இருந்தாங்க. அவங்க தான் பீஸ் ப்ராசஸ் பண்ணாங்க. இந்தியாவுக்கு எந்த பங்கும் கிடையாது. இறுதி போரில் இந்தியா இல்லை, நான் சொல்கிறேன், இந்தியாவை எந்த வகையிலையும் எந்த விதத்திலையும் விடுதலை புலிகள் கலந்து பேசலை. இந்தியாவினுடைய ஆலோசனைகளை பெறுவதற்கு தயாராக இல்லை. ஏன்னா ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு நமக்கும் அங்கே போராடுகிற இலங்கை விடுதலை புலிகளுக்கு மிகப்பெரிய இடைவெளி. தமிழ் தேசிய கூட்டமைப்பு எப்போதும் உங்களோட பேசிட்டு தான் இருந்தாங்க. இந்திய அரசாங்கத்தோடு பேசுவதுதான் அவங்க வச்சிருந்தாங்க. அரசியல் ரீதியாக இயக்கம் நடத்தியவர்கள், அவங்க போராளிகள். 2009 வரைக்கும் விடுதலை புலிகள் பிரபாகரன் எடுக்கிற முயற்சி அது கணக்கில் வந்ததே தவிர மற்றவர்கள் யாரும் அதில் எந்த பீஸ் ப்ராசஸுக்கும் வர முடியாது நிலைமை. ஏன்னா அப்படி வந்தவர்கள்லாம் கொல்லப்பட்டார்கள். அமிர்தலிங்கம் போன்றவர்கள்லாம் எலிமினேஷன் ப்ராசஸ்ல போயிட்டாங்க. இப்ப இதெல்லாம் நீங்க ரீகலெக்ட் பண்றது மூலமா 2009 நடந்த இனப்படுகொலையை நம்ம நியாயப்படுத்த இதுல விடுதலை புலிகள் தவறான அணுகுமுறையின் காரணமாக ஒரு நாட்டில் ஸ்ரீலங்கன் ஆர்மி என்பது இருக்கு. அதை எதிர்த்து இவர்கள் போரிட்ட போது அப்பாவிகள் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். நான் உங்களோட ஆர்குமெண்ட்ல தொடர்ந்து எனக்கு இருக்கிற பிரச்சனை, ஒரு போராளி குழுக்கள் அவங்க தவறு செய்ததாவே நீங்க உங்க ஆர்குமெண்ட்ல வச்சுப்போம். அரச பயங்கரவாதமா இதுவா எதை நம்ம முக்கியப்படுத்தி பேசணும் அப்படின்னா, ஆட்சி பொறுப்புல அரசுல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் நடத்திய அந்த இனப்படுகொலையை அல்லது அவங்க நடத்திய அந்த போர் முறையை இதையெல்லாம் கண்டிக்கிறதை விட்டு நம்ம திரும்ப நீங்க புலிகள் தான் இதெல்லாம் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க இப்படி போயிடுச்சுன்னு சொல்றது மூலமா எதை நம்ம சொல்ல வரோம்? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விடுதலை புலிகள் ராஜீவ் படுகொலைக்கு பிறகு ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பாய் போய் இந்திய அரசுக்கும் அவர்களுக்கு இடைவெளி அதிகமாயிட்டுது. அதனால அவர்களோடு எந்த வகையிலையும் பேச்சுவார்த்தை தொடர்பு ஏற்படுத்தி அங்கே ஒரு அரசியல் சூழல் 88, 89, 90க்கு பிறகு நாம் ஏற்படுத்த முடியல. நார்வே அந்த முயற்சியில் ஈடுபட்டாங்க, அவ்வளோதான். இன்றைக்கு என்ன நிலைமைன்னா, இன்றைக்கு 2009, 10க்கு பிறகு விக்னேஸ்வரன் தலைமையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு வந்திருக்கு. தமிழ் தேசிய கூட்டமைப்பு 14 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்கள். அரசியல் ரீதியாக வலிமையான அமைப்பாக. வலிமையான அமைப்புங்கிறதுலாம் சிக்கல் இல்ல. மாகாணத்துக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது. இல்ல அதாவது மாகாணத்துக்கு அதிகாரம் இல்லை, காவல்துறை அதிகாரம் அதிகாரம் இல்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலத்தை போல ஆனெக்சர் சி எல்லாம் நாங்கள் முயற்சி செய்த போது இந்தியாவில் ஒரு மாநிலம் எப்படி இருக்குமோ அதுபோல வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்க நோக்கம். ஆனால் அந்த அரசு எந்த ராஜபக்சே கிட்ட எதையுமே பேசி சாதிக்க முடியாத அளவுக்கு ராஜபக்சே நன்றி விசுவாசத்தோடு இந்தியா எங்களுக்கு உதவியது அப்படின்னு சொல்லும் போது இதையெல்லாம் செய்யறதுக்கு பிரச்சனை. இந்தியா சொல்லுவதை பிரணாப் முகர்ஜி நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் நாங்கள் இலங்கையில போர்ல எந்த வகையிலையும் நாங்கள் உதவி செய்யவில்லை என்று சொன்னதை நம்பாத நீங்கள் ராஜபக்சே சொல்லுவதை நம்புதுன்னா நான் எப்படி அதை பதில் சொல்ல முடியும்? அவர் ராஜபக்சே சொல்றதுல 1000 உள்நோக்கம் இருக்கலாம். எங்களை பொறுத்தவரை அந்த போரில் எந்த ஆயுதம் கொடுக்கவில்லை என்று மாநிலங்களவையில் பிரணாப் முகர்ஜி சொல்லியிருக்கிறார். ரேடார் அது லெத்தல் வெப்பன் கிடையாது. அது இரு நாட்டினுடைய பாதுகாப்பு அம்சமாக யாருக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டது, எப்படி பயன்படுத்தப்பட்டது நம்ம தொடர்ந்து பேசலாம். தயவுசெய்து ஒன்று சொல்லிடுறேன், ஆயுதங்கள் கொடுத்தோம்னா எப்படி கொடுத்தீங்க, எந்த வகையில கொடுத்தீங்க? விமானத்தின் மூலமாக ஆயுதத்தை இறக்குனீங்க. ராஜபக்சே மட்டும் சொல்லல, அங்க இருக்கிற சிங்கள தலைவர்கள் அத்தனை பேரும் நன்றியோடு அப்போது இருந்த மத்திய அரசாங்கத்தை நன்றியோடு இந்திய அரசாங்கம் சிறப்பான முறையில் அவங்களுக்கு இதன் மூலமாக ஒரு கருத்தை சொல்றேன். ஆயுதங்களை எந்த மனிதர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் எப்படி ஆயுதங்களை கொடுக்க முடியும்னு தயவு செய்து நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். மிக முக்கியமான இந்த ஒரு பிரச்சனை 8 ஆண்டுகளுக்கு பிறகும்
இலங்கையில் இருக்கிற தமிழர்களுடைய நிலை, குறிப்பாக வடகிழக்கு மாகாணங்களில் இருக்கிற இந்த தமிழர்களுடைய வாழ்க்கையில குறைந்தபட்ச ஒரு ஏற்றமாவது நடந்திருக்கிறதா அல்லது ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்கிறதா என்பது குறித்து பேசிக் கொண்டிருக்கணும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். இலங்கையில் இனப்படுகொலை நடந்து 8 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கிற தமிழர்களுக்கு, குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் இருக்கிற தமிழர்களுடைய வாழ்க்கையில் சிறிய அளவிற்காவது ஒரு ஏற்றம் ஏற்பட்டிருக்கிறதா அல்லது ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்கிறதா என்பது குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த அமர்வில் நம்மோடு இணைகிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஊடக பிரிவு தலைவர் திரு நாராயணன். நாராயணன், நம்ம இடைவேளைக்கு முன்னாடி இப்ப இருக்கிற சூழல்களை பத்தி பேசணும். பெரிய மாற்றம் எதுவும் இல்லைன்னு நிக்சன் அங்கிருந்து ஊடகவியலாளர் 20 ஆண்டுகளாக இலங்கையில பல்வேறு செய்திகளை அவர் சேகரித்திருக்கிறார். வடக்கு மாகாணத்திலும் கூட அவர் பல்வேறு நெருக்கடியான காலகட்டங்களிலும் பணியாற்றியவர். அவருடைய பார்வையா இருக்கிறது ராணுவத்தினுடைய அந்த நெருக்கடி என்பது சற்றே குறைந்திருக்கிறது என்று சொல்லலாம். மற்றபடி வேறு எந்த மாற்றமும் ஏற்படல. அதே போலதான் இருக்கிறது. காணாமல் போனவர்கள் பிரச்சனையில எந்த மாற்றமும் ஏற்படல. காணிகள் திருப்பி அளிப்போன்னு சொன்னதிலையும் மாற்றங்கள் ஏற்படல. எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு அமைப்பாகத்தான் வடக்கு மாகாணம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற பார்வைகளை முன்வைக்கிறாரு. சமீபத்தில் தான் பிரதமர் இலங்கைக்கு சென்று வந்தார். ஒரு நட்பான ஒரு நாடாக அவர்களுக்கு தமிழர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்கிறோம் என்று பாரதிய ஜனதா கட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறது. ரொம்ப குறிப்பா ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு. நான் தொடக்கத்தில் சொன்னேன், ஒரே நாடாக இருக்க வேண்டும் என்று இலங்கை விரும்புகிறது. அங்க இருக்கிற சிங்களவர்கள் விரும்புகிறார்கள்னா இந்த தினத்தை பல ஆயிரக்கணக்கான மக்கள், பல லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட இந்த தினத்தை அவங்க ஒரு வெற்றிகரமான ஒரு தினமாக, புதிய இலங்கை பிறந்த தினமாக கொண்டாடுகிறார்கள். இன்னொரு பக்கம் துக்கம் அனுஷ்டிக்கிற அந்த நேரத்தில் கொண்டாட்டம் என்பதாக இருக்கும்போது அங்க என்ன விதமான ஒரு நீதி தமிழர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. இப்படியான சூழல்ல மத்திய அரசாங்கத்தினுடைய பங்கு எப்படி இருக்கும்? முதல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த 8 ஆண்டுகள்ல அங்க இருக்கிற தமிழர்களுடைய நிலை எந்த அளவிற்கு மாறி இருக்கிறது நீங்க பாக்குறீங்க? 2009ஆம் ஆண்டு நடந்த அந்த கிட்டத்தட்ட இனப்படுகொலை என்று சொல்லலாம். அதன் பிறகு அந்த இன அழிப்பிற்கு பிறகு மிக மெதுவாக ஒரு சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் கூட நம்முடைய இந்திய அரசு, அப்போதைய காங்கிரஸ் அரசு, அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுப்பது, ரயில் பாதைகள் அமைப்பது போன்ற சில பணிகளை செய்தாலும் கூட 2014ஆம் ஆண்டு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கமானது பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு பல்வேறு பேச்சுவார்த்தைகளின் மூலமாக இலங்கை அரசுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு கொண்டு அங்கே இருக்கக்கூடிய, இப்போது எஞ்சி இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வாழ்விலே கவனம் செலுத்தி, குறிப்பாக 1,00,000 விதவைகள் அங்கே இருக்கிறார்கள் என்கின்ற அந்த நம்முடைய தமிழக தலைவர்களுடைய பேச்சை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய நல்வாழ்வுக்காகவும் அங்கே இருக்கக்கூடிய இளைய தலைமுறை சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்காகவும் தான் நாம் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு அங்கு செய்து கொண்டிருந்த பணிகளை மேலும் வேகமாக செய்து தற்போது பல வீடுகளை கட்டி கொடுத்துள்ளார்கள். அதே போன்று ரயில் பாதை முற்று பெற்றிருக்கிறது, நாம் அறிவோம். அதே போன்று ரவிக்குமார் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார் மலையக தமிழர்கள் குறித்து. சுதந்திர இந்தியாவில் மலையக தமிழர்களை, குறிப்பாக இந்தியாவிலிருந்து அடிமைகளாக சென்றவர்களை, அடிமைகளாக இட்டு சென்றவர்களை அங்கே சந்தித்து அவர்களுடைய நல்வாழ்வு திட்டங்களுக்காக நம்முடைய இப்பொழுதைய மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய மருத்துவமனையை திறந்து வைத்திருக்கிறார் நம்முடைய பிரதமர் அவர்கள். அதே போல அங்கே சுமந்திரன் அவர்களுடன் பேசும்பொழுது, தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேசும்பொழுது அவர்கள் சொன்ன சில குற்றச்சாட்டுகளை கூட ஏற்றுக்கொண்டு ஆமாம் இது குறித்து எமக்கு தெரியும் என்று சொல்லி இதை நாங்கள் கண்டிப்பாக இலங்கை அரசுடன் பேசுவோம் என்றும் சொல்லி இருப்பது இலங்கை பத்திரிகையிலே செய்தியாக வந்திருக்கிறது. இன்றைய தினம் ஒரு சில சம்பவங்கள் நீங்கள் சொன்னது போல நடந்ததை நானும் இலங்கை பத்திரிகைகள் மூலமாக அறிந்தேன். யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் முதல் முறையாக இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி இன்று அங்கே நடைபெற்றிருக்கிறது. பல இடங்களில் இந்த நினைவு கூறுதல் நிகழ்ச்சி நடந்திருக்கிறது என்பதையும் நாம் மறுக்க முடியாது. இராணுவமானது உடனடியாக அங்கிருந்து கூடிய விரைவிலே விலக்கப்பட வேண்டும் என்பதிலும் மாற்று கருத்து இல்லை. அங்க முல்லைத்தீவு போன்ற பகுதிகளில் தடை உத்தரவு பெறப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு அங்க முல்லைத்தீவு போன்ற பகுதிகளில் தடை உத்தரவு, நீதிமன்ற தடை உத்தரவு பெற்று அங்க இந்த நிகழ்வுகள் தடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்னொரு பக்கம் திரு ரவிக்குமார் குறிப்பிட்டதுல ஒரு பகுதியை நீங்க எடுத்துட்டீங்க. இன்னொரு பகுதி அவர் சொன்னது
வருகின்ற அடுத்தடுத்து வருகின்ற இந்திய மத்திய அரசாங்கங்கள் இதை ஒரு ஏதோ அவர் தமிழர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற நலத்திட்டங்களாகவே பார்க்கறாங்க. அவர்களுடைய அரசியல் உரிமையை பெற்றுத் தருவதில் எந்த முயற்சியும் எடுக்கிறதில்ல. அதுதான் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அந்த முயற்சிகள்ல எந்த அளவுக்கு இருக்கு? நீங்க இப்போ பிரதமர் போய் 10,000 வீடுகள் அப்படின்னு அறிவித்தாலும் அது ஏற்கனவே யூபிஏ அரசாங்கம் 50,000 வீடுகள்னு சொன்னிச்சு. 50,000 வீடுகளை கட்டித்தரோம்னு சொன்னாங்க. அதனுடைய தொடர்ச்சி தானே தவிர அந்த 50,000க்குள்ள தான் இதுவும் வருதே தவிர புதிதாக திட்டங்கள் எதுவும் இல்லை. ஆனால் அரசியல் அதிகாரம் பெறுவதற்கு மத்திய அரசாங்கம் என்ன விதமான அழுத்தங்களை கொடுக்கும்? அந்த அரசியல் அதிகாரமானது முற்றிலுமாக பெறப்படவில்லை என்கின்ற எண்ணமே தவறு என்று நான் கூறுகிறேன். ஏனென்று சொன்னால் 2009 இருந்த அரசியல் நிலைமைக்கும் இன்றைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அங்கே நம்முடைய முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் இருக்கிறார்கள், அங்கே நமது அமைச்சர்கள் இருக்கிறார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். தொடர்ந்து இப்படிப்பட்ட ஒரு சில அரசியல் முன்னேற்றங்கள் இருக்கத்தான் செய்கின்றன என்பதையும் நாம் மறுக்க முடியாது. தவிர இங்க பிரச்சனையே இந்த மத்திய அரசானது, அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய நண்பர் ரவிக்குமார் போன்ற சார்ந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் போல ஒரு சில கட்சிகள் மட்டும்தான் தாங்கள் மட்டும்தான் தமிழர்களுக்காக இருக்கிறோம் என்கின்ற அந்த நினைவை விட்டு சற்றே விலகி அவர்கள் நாங்களும் தமிழர்கள் தான், பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் போன்ற கட்சியிலும் தமிழர்களுக்காக குரல் கொடுப்பவர்கள் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து எங்களுடைய வலியுறுத்தலின் பேரிலும் ஒரு சிறந்த நிர்வாகத்தை கொடுக்க வேண்டும் என்கிற நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்களுடைய ஆட்சியில தொடர்ந்து இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களின் நல்வாழ்வுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதையும் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் கடந்த 3 வருடங்களாக இந்த 3 வருடங்களில் பல்வேறு அமைச்சர்கள் அங்கே சென்றிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பல்வேறு குழுக்கள் சென்றிருக்கின்றன. அதே போல அதிகாரிகள், பல மட்ட அதிகாரிகள் அங்கே சென்றிருக்கிறார்கள். அங்கிருந்து இங்கே அந்த ஜனாதிபதி, அங்க இருக்கக்கூடிய பிரதமர், அங்கே இருக்கக்கூடிய மந்திரிகள் வந்திருக்கிறார்கள். நான் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். அங்கே திரு விக்னேஸ்வரன் இருக்கிறார், திரு சுமந்திரன் அவர்கள் இருக்கிறார், சம்பந்தன் அவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே இந்த மத்திய அரசு, இப்போதைய மத்திய அரசு அவர்களுக்கான தேவையை சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றன என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் அங்கே செல்லாதே இங்கே உட்கார்ந்து கொண்டு நாம் கடும் விமர்சனங்களை வைப்பது என்பது அங்கே இருக்கக்கூடிய அந்த நம்முடைய தமிழ் தொப்புள் கொடி உறவுகளாக நாம் சொல்லப்படுகின்ற தமிழர்களுடைய அந்த கான்பிடன்ஸ் என்கின்ற அந்த ஒரு கான்பிடன்ஸை குலைக்கும் என்பதுதான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதனால இந்திய அரசாங்கம் எவ்வளவு தூரம் கான்பிடன்ஸ் அவங்களுக்கு கொடுக்குதுங்கிறது தான் கேள்வியா இருக்கு. திரு நாராயணன், ஒத்துழைப்பது மட்டும்தான் நீங்க சொல்றபடி எடுத்துட்டா கூட ஒரு நல்வாழ்வை தரும். இல்ல, ஒரு இணக்கமான நட்பான ஒரு அரசாங்கம் அங்க இருக்குது. அப்ப இந்தியாவோட ரொம்ப நெருக்கமா நாங்க இருக்கோம்னா இந்தியா கொடுக்கின்ற தைரியம் அல்லது அந்த கான்பிடன்ஸ் தான் அந்த மக்களுக்கு இன்னும் முக்கியமா இருக்கணும். அப்படியான என்ன விதமான தைரியத்தை கொடுக்கிறோங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆனா இலங்கை பிரச்சனையில மட்டும் காங்கிரஸோடு ஒரே நிலைப்பாட்டில் பாரதிய ஜனதா கட்சியும் இருப்பதை பார்க்க முடிகிறது. வேறு எந்த நிலைப்பாட்டிலையும் வேற எந்த பிரச்சனையிலையும் காங்கிரஸ் கட்சியை முன்னுதாரணம் காட்டி அல்லது காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்றாக இதெல்லாம் செய்யறோம் அப்படின்னு சொன்னதாக நான் பார்க்கல. முதல் முறையா இலங்கை பிரச்சனையில சொல்லியிருக்கீங்க. நான் திரு ரவிக்குமாரோட கருத்துக்களை கேட்டுட்டு உங்கள்கிட்ட வரேன். திரு நாராயணன் அவர்கள் சொன்னார், நாங்கள் இது மாதிரி கட்சிகள், எங்களுக்கு போன்ற கட்சிகள் இதில் உரிமை கொண்டாடுறாங்க, நாங்கள் மட்டும்தான் இதை பேசணும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி எந்த நோக்கமும் எங்களுக்கு கிடையாது. திரு நாராயணன் அவர்கள் பேச்சிலே குறிப்பிட்டார் அது ஒரு இனப்படுகொலை என்று. இந்த இனப்படுகொலை என்கிற வார்த்தையை அவரோட சார்ந்திருக்கிற கட்சி ஏற்றுக்கொள்கிறதா? அவருடைய அரசாங்கம் இதை 2009 நடந்தது இனப்படுகொலை என்பதை ஏற்றுக்கொள்கிறதா என்கிறது முக்கியமான கேள்வி. ஏன்னா அங்கே இருக்கிற ஈழத்தமிழர்கள் எல்லோருமே இன்னைக்கு விக்னேஸ்வரனாக இருந்தாலும் சரி, இலங்கை அரசோடு ஒன்றுபட்டு செயல்படுகிறவர்கள் என்று சொன்னாலும் சரி, எல்லோருமே அதை இனப்படுகொலை என்கின்ற வார்த்தையால் தான் சுட்டி காட்டுகிறார்கள். அந்த இனப்படுகொலை என்பதை நம்முடைய இந்திய அரசாங்கம் திரு நாராயணன் அவர்கள் சார்ந்திருக்க பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்கிறார் என்பது ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கு பிரதமர் போன போது அவரிடத்தில் கொடுக்கப்பட்ட முன்வைக்கப்பட்ட வேண்டுகோள், ஒரு நிமிஷம் நான் முடிச்சுக்கிறேன், முன்வைக்கப்பட்ட வேண்டுகோள் வடக்கு கிழக்கு பகுதியை ஒருங்கிணைந்த பகுதியாக அறிவிக்கணும்னு சொல்லி அந்த அரசியல் கோரிக்கையை நிறைவேற்றுங்கள். அந்த அதிகாரத்தில் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது, மத்திய அரசு இருக்கிறது. அதனால் அவர்களிடத்தை நாங்கள் கேட்கிறோம் ஒழிய இவங்க மேல குற்றம் சாட்டுவதோ குறை சொல்வதோ அல்ல எங்களுடைய நோக்கம். அடுத்ததாக அவர் அங்க நிறைய அரசியல் உரிமைகள் பெறப்பட்டிருக்கிறார். திரு நிக்சன் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அங்க இருந்த பத்திரிகையாளர் அவர் முன்னே சொன்னாரு, எந்த அரசியல் உரிமைகளும் இங்க கொடுக்கப்படல, வடக்கு மாகாணத்துக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பதை. ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்கள் போர் நடந்த போது கூட தான் இருந்தாங்க, அப்பயும் தான் ஆட்சி அங்க இருந்தது.
தமிழர் பகுதியிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தாங்க. இது வடக்கு மாகாணம் மட்டும்தான் உருவாக்கப்பட்டது. வடக்கு மாகாணத்துக்கு எந்த அரசு அதிகாரமும் இல்லையே. இன்னைக்கு அந்த காணிகளை கூட மீட்க முடியல. காணாமல் போனவர்களை பற்றி அவர்கள் அவங்கள கொண்டு வருவ முடியல. இன்னைக்கும் வதை முகாம்கள் இருக்கிறது என்பது மனித உரிமை ஆணைய அந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது அங்கு தாக்கல் செய்யப்பட்டது. சர்வதேச மனித உரிமை அமைப்புகளால் எத்தனை வதை முகாம்கள் இன்றைக்கும் சிறிசேனா அரசாங்கத்தின் அடிப்படையிலும் அவங்களுக்கு கீழேயும் வதை முகாம்கள் இருக்கு. இன்னைக்கும் தமிழர்கள் வெள்ளை வேன்கள் கடத்தப்படுகிறார்கள் என்பதெல்லாம் ஆதாரபூர்வமாக எடுத்து சொன்னார்கள். இதை அவங்க மறுக்க முடியுமா? இன்னைக்கு இந்திய அரசாங்கம் 2009 எப்படி இருந்ததோ அதே போலதான் அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைந்தால் உடனே போய் படையெடுத்து போய் ஈழத்தை மீட்டு தருவாங்கன்னா பேசுறாங்க. இன்னைக்கு அன்னைக்கு இருந்த அயலுறவு கொள்கையை தான் அதே கொள்கை தான் இன்றைக்கும் பின்பற்றப்படுகிறது. நீங்க சொன்னது போல காங்கிரஸ் என்ன அயலுறவு கொள்கையை பின்பற்றியதோ அதை கொஞ்சம் கூட மாறாமல் இன்னைக்கு சர்வதேச கிரிமினல் நீதிமன்றத்தில் போய் பாகிஸ்தான்ல இருக்கிற சிறை கைதி நம்ம இந்திய நாட்டை சேர்ந்தவருக்கு இன்னைக்கு எதிர்த்து ஒரு ஆணையை பெற முடிஞ்சிருக்குல்ல. அது மாதிரி சர்வதேச அரங்கில் ஈழத்தமிழர்களுக்காக ஒரு சின்ன அசைவாவது பாரதிய ஜனதா கட்சி செய்யக்கூடாதா, மத்திய அரசு செய்யக்கூடாதா? அதுதான் எங்களுடைய ஆதங்கம். திரு நாராயணன், உங்களுடைய பதில்களை கேட்கிற ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடரும். எதிர்த்து பேசிட்டு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நடந்து 8 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது. தமிழர்களுடைய நிலை அங்கே எப்படி இருக்கிறது என்பது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். நாராயணன், உங்கள்கிட்ட இடைவேளைக்கு முன்னாடி திரு ரவிக்குமார் நிறைய கேள்விகள் எழுப்பியிருந்தார். நீங்க அதற்கான பதில்களை கொடுக்கணும்னு பிரியப்பட்டீங்க, நீங்க பேசலாம். ஆமா, அதாவது நீங்க சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா, காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறதுன்றத நீங்க காங்கிரசுடைய இல்ல காங்கிரஸோடு சேர்ந்து அதே பார்வையில் இருக்கும் நீங்க சொன்னீங்க, அதை நான் எடுத்துக்கொள்ள சொன்னேன், அவ்வளவுதான். இல்ல, நான் அப்படி சொல்லல. காங்கிரஸ் செய்ததை விட மிக வேகமாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பலமுறை நம்முடைய அதிகாரிகள், நம்முடைய அமைச்சர்கள், அதே போல பிரதமரும் 2 முறை சென்று வந்து விட்டார். அங்கிருந்து பிரதமர், அங்கிருந்து ஜனாதிபதி, அங்கிருந்து அமைச்சர்கள், அங்கிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மீனவர் பிரச்சனை உட்பட எல்லாமே நாம் பேச்சுவார்த்தையின் மூலமாகத்தான் தீர்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி அதிக அக்கறை எடுத்து வருகிறது என்பதைத்தான் நான் வலியுறுத்துகிறேன். ஒன்னு. இரண்டாவது, ரவிக்குமார் கேட்டாரு, இதுவரைக்கும் மீனவர் பிரச்சனையில பெரிய தீர்வுகள் வந்துதான் தெரியல. ஏன்னா ஒரு இணக்கமான சூழல் ஏற்பட்டிருக்கு. ராஜபக்சே அரசாங்கம் இருந்ததை விட சிறிசேனா அரசாங்கம் இருக்கும்போது இன்னும் சூழல் கனிவான நிலையில இருக்கிறது. இந்தியா இன்னொரு நல்ல இடத்துல இருக்கும்போது அதுல இன்னும் விரைவான முடிவுகள் வந்திருக்கலாமேங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் கூட இருக்குது. அதுல இன்னும் பெரிய அளவுக்கான முன்னேற்றங்களை நம்ம அடைஞ்சிட்டோமா அப்படிங்கறது நீங்க தான் சொல்லணும். இல்ல, எதிர்பார்ப்பு என்பது நம்ம எல்லோருக்குமே இருக்கிறது, நான் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனாலும் கூட நாம் எதிர்பார்க்கிற வேகத்தில் செல்லவில்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதற்கு பல காரணிகள் இருக்கின்றன என்பதையும் நாம் உணர வேண்டும். அது விரைவில் அது சரியாகும் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். அதே போல ரவிக்குமார் அவர்கள் சொன்னதுல அந்த ஜெனோசைடுன்னு ஏத்துக்கிறீங்களான்னு கேட்டார். எங்களுடைய மிக பெரும் தலைவர் திரு வெங்கையா நாயுடு அவர்கள் பாராளுமன்றத்தில் இது குறித்து பேசும் பொழுது 2009 மிக தெளிவாக இட் இஸ் நாட் லெஸ் தென் எ ஜெனோசைடு என்று தெளிவாக சொன்னார். யஷ்வந்த் சின்ஹா போன்றவர்கள் எல்லாம் அவ்வளவு தூரம் மிக கடுமையாக போராடினார்கள். எங்களுடைய திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் இதற்காக மிகப்பெரிய குரல் கொடுத்தார் என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் அந்த நேரத்தில் காங்கிரசும் தமிழகத்திலே இருந்த திராவிட முன்னேற்ற கழகமும் சற்று எச்சரிக்கையோடு அல்லது சற்று அதிக கவனத்தோடு இருந்திருந்தால் இதை தடுத்திருக்க முடியும் என்று இன்னும் நானும் நம்புகிறேன். ஆனால் அன்றைக்கு துரதிருஷ்டவசமாக இப்பொழுது இவ்வளவு குரல் கொடுக்கிற நம்முடைய ரவிக்குமார் சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொல் திருமாவளவன் அவர்கள் அந்த கூட்டணியிலே இருந்தார் என்பதையும் நான் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன். ஒன்று. இரண்டாவது, அவரும் அன்னைக்கு இலங்கைக்கு சென்று திரு ராஜபக்சே அவர்களை பார்த்து விட்டு வந்தாரு. அதற்கு பிறகு இன்று வரை யாருமே செல்லவில்லை. நான் சொல்லுவதெல்லாம் ஒன்றுதான். இவர்கள் அத்தனை பேருமே நம்ம இலங்கையினுடைய பத்திரிகையாளர் இருக்கிறார். நான் கேட்பது அங்கே வதை முகாம்கள் இருக்கிறது என்றெல்லாம் சொல்றாரு. அந்த மாதிரி எல்லாம் இருக்குதா? ஏன்னா அங்கிருந்து வர பல பத்திரிகைகள் நான் தினந்தோறும் படித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. நாம ஒரு விஷயம் எல்லாத்தையுமே நெகட்டிவா பார்க்காத பாசிட்டிவ் விஷயங்களையும் நம்ம எடுத்துக்கிட்டு இல்ல இனப்படுகொலை அப்படின்றத நீங்க ஒத்துக்கிறீங்க, அதை அங்கீகரி அப்படிதான் நடந்திருக்குன்னு சொன்னா
அதற்கான தீர்வுகள், அதற்கு ஒரு தண்டனைன்னு ஒண்ணு இருக்கணும்ல. இனப்படுகொலை நடந்திருக்கிறது அப்படின்னா அது இல்லாமல் அடுத்த கட்ட தீர்வுக்கு போக முடியுமா? அதற்கு என்ன நம்ம வந்து அழுத்தம் கொடுத்தோம், அதுதான் அவர் கேட்கிறாரு. ஐநா சபையில என்ன விதமான அழுத்தம் கொடுக்கப்பட்டதுன்னு ரவிக்குமார் கேள்வி எழுப்புறாரு. இல்ல, இப்போ நீங்க ஏன் வந்து இலங்கையை காப்பாற்றுவதற்கு இந்திய அரசு ஏன் வந்து அக்கறை காட்டுது? நீங்க உண்மையிலேயே இனப்படுகொலை என்று நீங்கள் ஒத்துக்கொள்ள, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நீங்க பேசுறது வேற, இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் கையில வந்ததுக்கு பிறகு உங்களுடைய நடவடிக்கை வேறாக இருக்கிறது. இன்னைக்கு ஏன் நீங்கள் ஐநா மனித உரிமை பேரவையில இலங்கைக்கு கால நீட்டிப்பு கொடுக்க கூடாது என்று எல்லாரும் சொல்லணும்னு வலியுறுத்தினாங்களே? அது மட்டுமல்ல, இலங்கையை ரெஃபர் பண்ணுங்க, அதுக்கு வந்து இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு ரெஃபர் பண்ணுங்க, அங்க போய் அவங்களுக்கு மேல வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி எப்படி வேறு பல நாடுகளுக்கு வந்து எடுத்திருக்காங்களோ அது மாதிரியாக வந்து இந்தியா முன்னெடுப்பு செய்ய வேண்டும் என்று அவங்க கேட்டாங்களே. அதுக்கு ஏன் இந்திய அரசு கொஞ்சம் கூட செவி சாய்க்கவில்லை? ஏன் இலங்கையை இப்பொழுதும் அது மாதிரி சர்வதேச அரங்குகளில் இலங்கைக்கு ஆதரவாக இந்திய அரசு ஏன் நடந்து கொள்கிறது? இனப்படுகொலைன்னு உண்மையிலே நீங்க நம்பினீர்களே ஆனால் அதுதான் உங்களுடைய ஸ்டாண்ட் சொன்னா இந்திய அரசு அதை வந்து சர்வதேச அரங்குல சொல்லணும்ல. ரவிக்குமார் அவர்கள் பேசி முடிச்சிட்டீங்களா? நீங்க தான் பேசணும், ரொம்ப சுருக்கமா உங்களுடைய பதிலுக்காக தான். வெளியிருந்து பேசுறதுனால நான் பதில் சொல்றேன். அதாவது நான் மறுபடியும் சொல்கிறேன், அங்கே நடந்த அந்த படுகொலைகள் கண்டிப்பாக கண்டிக்கப்பட வேண்டியவைதான். அன்றைக்கு 2009 பிறகு 5 வருடங்கள் இந்திய அரசை வழிநடத்தியது வேறு ஒரு அரசாங்கம். அதனுடைய நீட்சியாகத்தான் அந்த உங்களுடைய அந்த தண்டனை வேண்டும், அதற்கான தீர்வு வேண்டும் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த அரசினுடைய பார்வை அங்கே இருக்கக்கூடிய 1 லட்சம் விதவைகளுடைய அந்த மறுவாழ்வும் அங்கே இருக்கக்கூடிய இளைய தலைமுறையுடைய எதிர்காலம் கருதியும் தான் அந்த அரசோடு நட்புறவு கருதி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஐநாவும் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பு நாடுகளும் சேர்ந்து சில அழுத்தங்களை கொடுக்கின்றன. சில விஷயங்களை இலங்கை முன்னெடுத்து செயல்படவில்லை என்பதை நாமும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அமைப்பு, அங்கே இருக்கக்கூடிய வடக்கு மாகாண முதல்வர் விக்னேஸ்வரன் போன்றவருடன் கலந்து ஆலோசித்துத்தான் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், மற்ற இந்த இலங்கை தமிழர்கள் குறித்து பேச யாராக இருந்தாலும் இலங்கைக்கு தயவு செய்து வாருங்கள், நானும் உடன் வருகிறேன், அங்கே சென்று நிலையை ஆராய்வோம். இங்கே உட்கார்ந்து கொண்டு விமர்சனம் செய்வது என்பது அங்கே இருக்கக்கூடிய எதிர்கால சந்ததியினருடைய வாழ்விற்கு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதையும் நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். ரவிக்குமார் பார்வைக்கு அதை நான் விட்டு விடுகிறேன். திரு நாராயணன், திரு கோபனா, உங்களுடைய இறுதியான கருத்து ரொம்ப சுருக்கமா? இல்ல, பொதுவா அந்த பிரச்சனையில வந்து காங்கிரஸ் ஆட்சி செய்தது பாஜக என்ற பிரச்சனையை விட இன்றைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு 2014 இந்த 3 ஆண்டுகள்ல அங்க ஒரு சூழல் இருக்கு, அங்க ஒரு அரசு இருக்கு, ஜனநாயக முறையில் ஒரு அரசு, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கு. அந்த அரசு இருக்கிற சமயத்தில் அழுத்தம் அதிகமாக கொடுத்து இலங்கை அரசுக்கு, ராஜபக்ஷ இல்லை இன்னைக்கு, ஒரு இனவாத அரசியல் அங்கே வந்து ஓரளவு வந்து ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப்பில் இருக்கிறப்போ இந்தியா வந்து மிக அழுத்தம் கொடுத்து இலங்கை தமிழர் பிரச்சனையில் என்னன்னா அதிக அதிகாரங்களை கொடுக்கணும், அதிகமான அதிகாரங்களை கொடுத்தால் ஒழிய அவர்கள் வந்து அங்கே வந்து ஒரு நிர்வாகத்தை நடத்த முடியாத நிலை இருக்கிறது. அதற்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு நல்ல சூழல் வாய்ப்பு இருக்குது. அதை அவர்கள் பயன்படுத்தலை என்றுதான் குற்றச்சாட்டை தவிர நாங்க இருந்த சூழல் வேறு. 2009 போர் உச்சகட்டம், பேச்சுவார்த்தை பண்ண முடியாது. அதுக்கு பிறகான காலகட்டம், அதுக்கு பிறகு போரை தொடர்ந்து 2010 மறுபடியும் விக்னேஸ்வரன் அரசனுடைய அந்த 2012 தான் அந்த ப்ராசஸ் போய் 2012 தான் அரசு வந்தது. இன்றைக்கு அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நரேந்திர மோடி அரசுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தல. இலங்கை மீனவர் பிரச்சனையில கூட இவர்கள் வந்து ஏற்கனவே நாங்கள் இருந்த போது இதே இலங்கை தூதரகத்து சென்னையில ராஜபக்ஷ கொடும்பாவி கொளுத்தியவர், ஆனா அவரை அழிச்சிட்டு வந்துதான் பதவியேற்பு விழாவே நடத்தினாங்க. ஆக இவர்கள் காங்கிரஸை பற்றி பேச வந்து எந்த உரிமையும் கிடையாது. இன்னைக்கு நல்ல சூழல் இருக்கு, அதை பயன்படுத்தி இலங்கை பிரச்சனையை தீர்ப்பதற்கு பாஜக முயலும். திரு நிக்சன், இப்ப 3 பேர் நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, பேசலாம் என்பதுல மாற்ற கருத்து. திரு நிக்சன், உங்களோட இறுதியான கருத்து. இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல்ல திரு ரவிக்குமார் சில விஷயங்களை முன்வைக்கிறாரு, இன்னமும் வந்து வதை முகாம்கள் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு. அப்படியான நிலைப்பாடு அங்க இருக்கா? அங்க கள்ள நிலவரம் என்ன? அப்படி இருக்கும்போது இந்தியா உள்ளிட்ட சர்வதேசங்கள்ட்ட இலங்கை தமிழர்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க, என்ன செய்ய முடியும்? முகாம்கள் இன்னும் இருக்கின்றன.
போராளிகள் இன்னமும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதைவிட அரசியல் கைதிகள், தமிழ் அரசியல் கைதிகள் வடக்கு கிழக்கு கொழும்பு மற்றும் மலையகம் போன்ற பகுதிகளில் கைது செய்யப்பட்ட தமிழ் இளைஞர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வைத்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றனர். ஆகவே தொடர்ச்சியாக அந்த நிலைமை இருக்கின்றது. ரகசிய முகாம்கள் கூட இருக்கின்றன. ஆனால் அவற்றைத்தான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்தார்கள். நல்லாட்சி அரசாங்கத்திடம் மக்கள் அதனை எதிர்பார்த்தார்கள். ஆனால் இதுவரைக்கும் அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால், நீங்கள் இதை பேசிக் கொண்டிருந்தீர்கள், இந்திய அரசாங்கம் வீடு கட்டி கொடுக்கின்றது, உதவி செய்கின்றது என்று. அவை எல்லாம் சரியாக இருக்கலாம். ஆனால் அவையெல்லாம் யுத்தத்தின் பக்க விளைவுகளுக்கான தீர்வுகள் தான். ஆனால் மக்கள் எதிர்பார்ப்பது அரசியல் தீர்வு. அரசியல் தீர்வு என்பது வர வேண்டும். அரசியல் தீர்வு என்பது வந்துவிட்டால் இந்த யுத்தத்தினுடைய பக்க விளைவுகள் இயல்பாகவே தீர்வு கண்டுவிடும். அதை அந்த அரசு, அதாவது வடகிழக்கு மாகாணத்திலே அமைய இருக்கின்ற அரசாங்கம் அந்த பிரச்சனைக்கு தீர்வை காணும். ஆனால் இதை விடுத்து இலங்கை அரசாங்கம் சரி, இந்திய அரசாங்கம் சரி, அல்லது சர்வதேசம் சரி, வடகிழக்கு மாநிலத்தில் வீடுகள் அமைப்பது, மீளக்கூடிய இடம்பெயர்ந்த மக்களை மீளக்குடியமர்த்துவது போன்ற அவ்வாறான பிரச்சனைக்குத்தான் தீர்வை முன்வைக்கின்றார். ஆகவே அது அல்ல மக்கள் எதிர்பார்ப்பது. வடக்கு கிழக்கு மாகாணம் இணைந்த அரசியல் தீர்வு, சுய நிர்ணய உரிமையை அங்கீகரிக்கக்கூடிய அரசியல் தீர்வு, தவ மக்கள் தங்களுடைய இளமையோடு வாழக்கூடிய அரசியல் தீர்வு, இதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட்டு இதைத்தான் கோரிக்கையாக முன்வைத்தது. ஆனால் தற்போது அரசாங்கத்தோடு சேர்ந்து இயங்குகின்றார்கள். ஏதோ ஒரு வகையிலே அரசாங்கத்தோடு சேர்ந்து இயங்கி அது பெறலாம் என்று அவர்கள் நம்புகின்றார்கள். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நம்பக்கூடிய அல்லது சிறு முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சிறிய அளவு இடைவெளியை கூட, சிறிய அளவு உதவியை கூட இந்த நல்லாட்சி அரசாங்கம் செய்யவில்லை என்பதுதான் இங்கே தவ மக்களுடைய கவலையாக இருக்கிறது. இரண்டு விடயங்கள் நல்லாட்சி அரசாங்கத்தை பொறுத்தவரை 2 பேர் நன்மை அடைந்திருக்கின்றார். ஒருவர் முன்னாள் ராணுவ தளபதி, தற்போது அமைச்சராக இருக்கின்ற நல்லாட்சி அரசாங்கத்திலே சரத் பொன்சேகா. மற்றவர் உயர் நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் எஸ்ரானி பண்டாரநாயக். இந்த 2 பேர் மாத்திரமே இந்த நல்லாட்சி அரசாங்கத்தால் நன்மை பெற்றிருக்கின்றார்கள். தமிழ் மக்களை பொறுத்தவரை தொடர்ச்சியாக இந்த இன்னல்களை எதிர்நோக்கிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். இந்த ராணுவ கட்டமைப்புகள், கொழும்பில் இருந்து வருகின்ற அழுத்தங்கள், குறிப்பாக வடமாகாண சபையா இருக்கலாம், கிழக்கு மாகாண சபையா இருக்கலாம், கொழும்பில் இருந்து வருகின்ற அழுத்தங்களுக்குள்ளேதான் அமுங்கி போகின்றார். சுயமாக அங்கே செயல்பட முடியாமல் இருக்கின்றது. நீங்கள் சொல்லுகின்றீர்கள் மாகாண சபை அங்கே இயங்குகின்றது, முதலமைச்சர் அங்கே இருக்கின்றார் என்று. முதலமைச்சரோடு, வடமாகாண முதலமைச்சரோடு கலந்தாலோசித்து எந்த விடயங்களையும் இதுவரை நல்லாட்சி அரசாங்கம் செய்யவில்லை. குறைந்தபட்சம் வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய 2 மாவட்டங்கள், ஒன்று வவுனியா மாவட்டம், மற்றது மன்னார் மாவட்டம், 2 மாவட்டங்களுக்கும் உரிய அந்த அரசாங்க அதிபர்களை, நீங்கள் கலெக்டர் என்று சொல்வீர்கள், அந்த கலெக்டர்களை நியமித்தது மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம், சிங்களவர்கள் நியமித்தது. ஆனால் இதுவரைக்கும் நல்லாட்சி அரசாங்கம் பதவிக்கு வந்து அந்த சிங்களவர்களை நீக்கிவிட்டு தமிழர்களை அங்கே நியமிக்கவில்லை. முற்று முழுதாக தமிழ் மக்கள் வாழ்கின்ற அந்த மாவட்டங்களிலே இதற்காக சிங்களவர் அரசாங்கம் நியமிக்கப்பட வேண்டும். ஆகவே குறைந்தபட்சம் நல்லாட்சி அரசாங்கம் அதை செய்யவில்லை. இந்த நிலையிலே தான் தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றம் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். முக்கியமான ஒரு விடயத்தை நீங்க கவனித்துக் கொள்ளுங்கள். கிழக்கு மாகாணம் ஒரு பாரிய பிரச்சனை. இங்கே கிழக்கு மாகாணத்தை கைவிடுகின்ற நிலைமையிலே இந்திய அரசாங்கம் கூட அதற்கு உதவி அளிக்கின்றது. இலங்கை அரசாங்கம் மறைமுகமாக அந்த விடயத்தை செய்து வருகின்றது. இந்திய அரசாங்கம், இலங்கை அரசாங்கம் ஒன்று சேர்ந்த நிலையில் இந்த கிழக்கு மாகாணத்தை கூட அப்படியே கைவிடுகின்ற நிலைமை. இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் மூலமாக வடகிழக்கு மாகாணம் இணைக்கப்பட வேண்டும் என்பது சொல்லப்படுகிறது. ஆனால் சட்டத்திலே அது இல்லை. அதன் காரணமாகத்தான் உயர் நீதிமன்றம் அதை பிரித்து விட்டது. ஆனால் அந்த பிரிக்கப்பட்ட அந்த வடகிழக்கு மாகாணத்தை இதுவரை இந்திய மத்திய அரசாங்கம் எந்த ஒரு நன்றி நிக்சன். உங்க இணைப்புல தொழில்நுட்ப கோளாறுகள் இருக்கிறது, நம்ம தொடர்ந்து பேசலாம். உங்களுடைய இறுதியான கருத்தாக நான் பார்க்கிறது, அரசியல் அதிகாரம் என்பதுதான் முக்கியமானதாக நீங்களும் முன்வைக்கிறீங்க. மற்ற எல்லாமே ஒரு பக்க விளைவுகளுக்கான ஒரு கொடுக்கப்படுகின்ற ஒரு சிகிச்சை அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுதே தவிர முழுமையாக இந்த கொல்லப்பட்டவர்களுக்கான நீதி என்பது அவசியம் என்பதாக பார்க்க முடிகிறது. குறைந்தபட்சம் அடுத்தடுத்த நாட்கள், அடுத்தடுத்த வருடங்களிலும் இதையே தொடர்ந்து பேசாமல் குறைந்தபட்ச அதிகாரம் அங்கு இருக்கிற தமிழர்களுக்கு கிடைப்பதற்கான அழுத்தங்கள் கொடுக்கப்படும் நம்பலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அடுத்த அமர்வில் திமுக முன்வைத்திருக்கின்ற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு குறித்து பேச இருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மீதான மக்களுடைய இந்த அதிருப்தியை திசை திருப்புகின்ற வேளையில தமிழக அமைச்சர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று திமுகவினுடைய செயல் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அது குறித்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. எதிர்த்து பேசிட்டு